ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாமால அஹிம்சா. எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது மட்டும்தான் அஹிம்சா இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் கருணையோடையும் அன்போடையும் இருக்கணும். அதுதான் அஹிம்சா. எண்ணம், சொல், செயல், இந்த 3 நிலையிலுமே நம்ம எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் அஹிம்சா. அஹிம்சா இந்த வார்த்தைக்கான பேர் விளக்கம் பார்க்கலாம். ஹிம்சானா காயம், தீங்கு விளைவிக்கிறதுன்னு அர்த்தம். ஹா சேர்த்து அஹிம்சான்னு வரும்போது அதோட எதிர்ச்சொல் காயப்படுத்தாம தீங்கு விளைவிக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் அஹிம்சா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. ஒரு பயிர் வாடி அது துன்பப்படுறத கூட அவரால் பொறுத்துக்க முடியல. ஜீவ காருண்யத்தோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த அஹிம்சா. எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் கருணையும் காட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வீட்டில் டாக் வளர்த்துருக்கிறத பார்த்துருப்போம். அவங்க வீட்டில் அந்த பெட் அனிமல் ரொம்ப க்ளோஸாக அவங்க ஃபேமிலியில் ஒரு பர்சனாக இருக்கும். அவங்க அந்த பெட் அனிமல் மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. ஆனால் அதே வீட்டில் சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த டாக் மேலே காட்டுற அந்த அன்பும் கருணையும் அவங்க சாப்பிட்ற அந்த கோழி, ஆட்டு மேலே ஏன் காட்டலன்னு எனக்கு தெரியல. எல்லா உயிர்களிடத்தும் அன்பா இருக்கிறது தான் ஜீவ காருண்யம். அன்பை பார்ஷியாலிட்டி மூலமா காட்டுற அன்பு எப்படி உண்மையான அன்பா இருக்க முடியும்? யூனிவர்சல் லவ்ன்றது எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பா இருக்கிறது. அஹிம்சா பத்தி பேசணும்னா இந்த 3 minutes பத்தாது. ஸோ இதோட கண்டினியூஷனை நாளைக்கும் பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென், பவது சர்வ மங்களம். நன்றி, வணக்கம்.